வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக அரசை கடுமையாக விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி ஜூலை மாதம் அனுமதிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனையில் இருந்து மக்களுக்காக உழைப்பதாக சித்தரித்து முதல்வர் ஸ்டாலின் ஒரு நாடகம் அரங்கேற்றி வருவதாக செவ்வாய்க்கிழமை குற்றம் சாட்டினார். முதல்வர் வெளிநாடு செல்லும்போது அவர் சைக்கிள் ஓட்டுவதை பார்க்க முடியும். அப்போது அவருக்கு மக்கள் பணிகளுக்கு நேரமில்லை. ஆனால் இப்போது மருத்துவமனையில் இருந்தபோதும் மக்களுக்காக உழைப்பதாக அவர் பாசாங்கு செய்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டினார். அரசு பெனலேண்ட் மருத்துவமனையை முழுமையாக இயக்க அரசு தவறிவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நகரத்தில் நிலத்தடி வடிகால் பணிகள் முடிக்கப்படும் என்றும் பாரம்பரிய காளை பந்தய நிகழ்வுகளுக்கான வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் இபிஎஸ் உறுதியளித்தார். சேலத்தில் சமீபத்தில் முடிவடைந்த மாநில கட்சி மாநாட்டில் சிபிஐ மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் தெரிவித்த கருத்துகளுக்கு பதிலளித்த இபிஎஸ், கம்யூனிஸ்ட் கட்சி லஞ்சம் வாங்கியதாக நான் குற்றம் சாட்டியதாக முத்தரசன் கூறுகிறார். நாங்கள் அதை ஒருபோதும் சொல்லவில்லை, அதை அம்பலப்படுத்தியது திமுகதான் என்றார். 2026 தேர்தலில் இபிஎஸ் தனது சொந்த தொகுதியில் தோற்பார் என்ற முத்தரசனின் கருத்துக்கு, உங்கள் தந்தை வந்தாலும் அவரால் என்னை தோற்கடிக்க முடியாது. 2021இல் சேலத்தில் 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். நான் 94,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எனது இடத்தை வென்றேன். நாங்கள் மக்களுக்காக உழைத்துள்ளோம், மக்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்றார். மேலும் திமுகவின் தவறான செயல்களை ஆதரிக்க வேண்டாம் என்று சிபிஐயை இபிஎஸ் கேட்டுக்கொண்டார். சமீபத்தில் முடிவடைந்த சேலத்தில் நடைபெற்ற 26வது சிபிஐ மாநில மாநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை இழிவுபடுத்துவதாக முத்தரசன் விமர்சித்ததோடு, சிபிஐயை வாங்கவோ விற்கவோ முடியாது, நாங்கள் ஒரு சுதந்திரமான கட்சி, மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் பாசிச அரசியலை தோற்கடிப்பதற்கும் உறுதி பூண்டுள்ளோம் என்றார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.